தமிழ்நாடு அரசியல்ல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, அடுத்த ஆட்சி யார் அமைக்க போறாங்க அப்படின்றத தாண்டி சீமான் காரைக்குடியில் வெற்றி பெறுவாரா, அதன் மூலம் நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சி உறுதி செய்யப்படுமா, இல்ல விஜயோட தாவேக்கா வந்து அந்த இடத்த நிரப்ப போகுதா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒண்ணு புரிஞ்சிடும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்ற நாம உறுதியா ஆட்சிக்கு வர்றோம். நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசியல்ல எப்ப மாற்றம் நடக்கும் அப்படின்னா, திமுக மற்றும் அதிமுக ரெண்டு கட்சி மேலேயுமே மக்கள் பெரிய அளவில் அதிருப்தியில் இருந்தாங்கன்னா அப்போதான் அவங்க மூணாவது கட்சியை பற்றி யோசிப்பாங்க, அங்கே தேடுவாங்க. அதுதான் இந்த எலெக்ஷனில் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கட்சிகளை பற்றி நம்ம பேசணும். ஒன்று வந்து நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று வந்து தாவேக்கா. 60 வருஷம் ஆண்டிருக்கு இல்லை, என் அக்கா தங்கச்சிக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத நிலையில் வச்சுருக்கேன். 1000 ரூபா மாதம்னா அம்மா ஒரு நாளைக்கு 30 ரூபா வருது. ஒரு இட்லி விலை என்ன தெரியுமா அம்மா? ஒரு இட்லி விலை 30 ரூபா சென்னையில். ஒரு இட்லிக்கு கூட காசு இல்லை. ஒரு பக்கம் பல வருஷமாக கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி, மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய அலையை உருவாக்கிய தாவேக்கா. இதில் யாருக்கு உண்மையான மக்கள் ஆதரவு இருக்குன்னு அடுத்து பார்த்தோம். முதல்ல நாம் தமிழர் கட்சியை பற்றி பார்க்கலாம். இது வெறும் கட்சி மட்டும் இல்லைங்க, இது ஒரு கொள்கை ரீதியான இயக்கம். சீமானோட பேச்சு பார்த்தீங்கன்னா மக்களோட உணர்ச்சிகளை நேரடியாக கனெக்ட் ஆகுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஈவன் எதிர்கட்சிக்காரங்க கூட அவரோட பேச்சு கேட்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர் ஆதரவு பெருமளவு இருக்கு. அதனால தான் எத்தனை தேர்தலில் தோத்தாலும் மீண்டும் மீண்டும் அவங்களால தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியுது. பூத்து லெவலில் அவங்களோட வேலை நல்லாவே இருக்கு. ஆனால் இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்கு. இவ்வளவு ஆதரவு இருந்தும் அது ஏன் ஓட்டா மாற மாட்டேங்குது? ஏன்னா சிட்டி சைடு ஓட்டுகள் இன்னும் முழுசா கிடைக்கல. கூட்டணி இல்லாம தனிச்சு நிக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் தான். பட் அதுதான் அவங்களோட கொள்கை. அதுல வந்து மாற்று கருத்து எதுவும் கிடையாது. ஆதரவு இருக்கு, ஆனா அது வெற்றி வாய்ப்பா இன்னும் மாறலங்கிறது தான் யதார்த்தம். திமுக சொல்லுமா எனக்கு இத்தனை லட்சம் ஓட்டு, அதிமுக சொல்ல முடியுமா எனக்கு என் ஓட்டு இவ்வளவு என்று? உங்கள் மகனால் சொல்ல முடியும். 36 லட்சம் ஓட்டு எங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு என்று. இப்போ தாவேக்கா பக்கம் வருவோம். இது ஒரு உணர்ச்சி கலந்த ரசிகர் படை அப்படின்னு தான் சொல்லணும். விஜய்க்கு இருக்கிற அந்த மாஸ் ஃபாலோயிங் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்காக இருக்கு. கட்சி அறிவிச்ச உடனேயே கிடைச்ச அந்த கவனிப்பு வேற எந்த கட்சிக்கும் இது இவ்வளவு வேகமாக கிடைச்சதே இல்லை. முக்கியமாக நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் இங்கேயும் சில கேள்விகள் இருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா? அடிமட்ட அளவில் கிளைகள் பலமாக இருக்கா? அவங்களோட நீண்ட கால திட்டம் தான் என்ன? இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற கேள்விதான். ஆனால் அதையும் தாண்டி அந்த ஈர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகரோட ஈர்ப்புன்றது வந்து எல்லா இடத்துலையுமே தெரியுது. தமிழகத்துக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க இன்னும் தேர்தலை சந்திக்கலை. அதனால மக்கள் அவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். மாநாட்டில் ஒலிக்கிற இந்த குரல், இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல். சரி, இப்போ இந்த ரெண்டு கட்சியை நேரடியாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி ஒரு வலுவான தமிழ் தேசிய கொள்கையோட பயணிக்கிற கட்சி. அவங்களோட வளர்ச்சி தொடர்ச்சியாக அதிகமாயிட்டே இருக்கு. களப்பணிகள், போராட்டங்கள் நிறைய செஞ்சு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரும் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க கிட்டே இருக்கிற கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் எத்தனை தோல்விகள் அந்த கட்சிக்கு வந்தாலும் மீண்டும் மீண்டும் வீரியமா அடுத்த சத்தியத்தில் சந்திக்கிறாங்க. இதுதான் அவங்களோட முக்கியமான பலம். வெட்டி வீழ்த்திய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக தளிர்க்கிற மரம் போல துளிர்த்து எழுந்து வருகிறோம் தூய தமிழ் பிள்ளைகள். காரைக்குடியில் ஓரத்தில் உன் மகன் பேசுவதை உலகெங்கும் பரவாலக்கூடிய 13 கோடி மக்களும் கேட்டு பார்த்து கொண்டிருக்கார்கள். தாவேக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய கொள்கை இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ் தேசியத்தையும் பேசுகிறாங்க, அதே டைமில் திராவிடத்தையும் தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனாலும் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா முதல் தேர்தலில் அவங்க எவ்வளோ வாக்கு வாங்குவாங்க அப்படின்றது எல்லாருமே அவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டணியுமே இவங்க 2 பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க 2 பேருமே ஒண்ணுதான். அதே மாதிரி விஜய் எங்கே போனாலும் அவருக்கு கூட்டம் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலமாகவே இருக்குது.
இவங்க கிட்ட இருக்க ஆர்வமான வாக்காளர்கள் பெரிய அளவில் அவங்க வாக்கு வங்கியை உயர்த்தும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த வாக்கு நாம் தமிழ் கட்சி மாதிரி தொடர்ச்சியாக கிடைக்குமான்றது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். உண்மையான மக்கள் ஆதரவு யார் பக்கம் இருக்கு? சமூக வலைத்தளத்தில் வர லைக்ஸா இல்லை கூட்டத்தில் வர மக்களா? உண்மையான மக்கள் ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடியில் உழற ஓட்டுகளை வச்சுதாங்க. இங்கே தான் ஆட்டம் மாறுது. நாம் தமிழ் கட்சிக்கு உண்மையான வாக்காளர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு இன்னும் வளரலை. அந்த வளர்ச்சி இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு இருக்குன்றது முக்கியமாக பார்க்க வேண்டியது மே 4ஆம் தேதி. தாவேகாவுக்கு பிரம்மாண்டமான கூட்டம் வருது, ஆனால் அது அத்தனையும் ஓட்டா மாறுமான்றது தேர்தல் முடிவில் தான் தெரியும். 2024 தேர்தலில் என்ன நடக்கும்னு ஒரு சின்ன கணிப்பு. நிச்சயமாக நாம் தமிழோட கட்சியோட ஓட்டு சதவீதம் இப்போ இருக்கிறத விட அதிகமாகும். அதே சமயம் தாவேகா அவங்களோட முதல் தேர்தலையே ஒரு பெரிய அதிர்ச்சியை மற்ற கட்சிகளுக்கு கொடுக்க வாய்ப்பும் இருக்கு. இவங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தமிழ்நாட்டோட அரசியலை இவங்க 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போவது உறுதி. மனிதர்கள் நாம் கடையில் வாங்கி குடிக்கிறோமே, காக்கையும் குருவியும் கொக்கும் மானும் மயிலும் ஆடும் மாடும் நாய் நரியும் பூச்சியும் வண்டும் எங்கே போய் குடிக்கும் என்ற கேள்வியை ஒரு இந்த மானுட சமூகம் எழுப்பவில்லை என்றால் எப்படி? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீமானோட கொள்கை அரசியலா இல்ல விஜயோட மிகப்பெரிய ரசிகர் படையா? யார் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார்கள் அப்படின்றத கமெண்ட்ல தெளிவுங்க. நன்றி.